இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு தக்காளி சும்மா ஒரு தக்காளி 2 தக்காளி போட்டால் போதும். கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்துக்கலாம். குக்கரில் விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் அதை போட்டு மட்டன் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மல்லிப்பொடி, மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. மட்டன் வேக வைக்கும்போது போட்டிருக்கனால நான் உப்பு போடலை. இந்த தண்ணியெலாம் சுண்டி வர வரைக்கும் நல்லா பரட்டணும். மிளகாத்தூள் கொஞ்சம் இறக்கி மிளகுத்தூள் போட்டேன். பிரியாணி மட்டன் சுக்கா செம்மையாக இருக்கும்.